ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, பூண்டு, கொத்தமல்லி, மாங்காய், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கடுகு, உப்பு, மீன் குழம்பு மிளகாய்த்தூள், சீரகம், வெந்தயம், தேங்காய். இவ்வளோதாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு போட்டு வதக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு கண்ணாடி காய்ச்சிட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து வதக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரை வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சீரகம், வெந்தயம் ரெண்டத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போது மீன் குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா கலந்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இப்போது மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போது நெத்திலி மீனை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு கலரிடுங்க. வேகட்டும். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன்லாம் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க.
ஆல்ரெடி நாங்கள் மீன் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்க ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.